ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரியே இருக்குங்க. சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் அதிரசம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா சட்னி இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மாவு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை 3 கப் எடுத்துருக்குறோங்க. எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க. பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாம். வெல்லத்தில் மண் தூசு இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி ஒரு கையில் கலந்துக்கிட்டே இன்னொரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க, இல்லைனா கட்டி விட வாய்ப்பு இருக்குது. எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனாக்கா கட்டி விட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒன்று சேர்த்து கலக்க நல்லா மிக்ஸ் ஆகி சாஃப்டாக வருங்க. கொஞ்சம் கூட கட்டி விழாது. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. பாருங்கள், மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வெந்து இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். பாருங்கள், எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. கடாயில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்கள், இந்தளவுக்கு மாவு திக்காக வரணுங்க. அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. மாவு நல்லா ஆறட்டும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. தடவிட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கங்க. எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்ய போகிற ஸ்வீட் நல்லா சாஃப்டாகவும் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நல்லா பூரி மாதிரி உப்பி வருங்க. அதனால் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. தடவிட்டு இதிலேருந்து மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கங்க. ரொம்ப பெருசாலாம் உருட்ட வேண்டாங்க. நல்லா குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கங்க. நம்ம உருட்டுற பாலில் கொஞ்சம் கூட வெடிப்பு, கீறல் இருக்கவே கூடாதுங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக உருட்டிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டி தட்டும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டது கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டி போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே போலயே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதை தட்டிக்கலாம். தட்டுறதுக்கு நான் இன்றைக்கி வாழை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய் தடவினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருண்டையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை விரலாலேயே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதிரசம் தட்டுவோம் இல்லைங்களா, அதே போல் தான். ஆனால் அதிரசம் நம்ம நல்லா மெல்லிசாக தட்டுவோம். இதை அந்தளவுக்கு மெல்லிசாக தட்டாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சைடில் வெடிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கா மாதிரி இதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. உங்கள் கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க. அது தானாக மேலே எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே மேலே எழும்பிட்டு நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு. பாருங்கள்,
இப்போ இதை கரண்டி வச்சு திருப்பிக்கங்க. திருப்பிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. இது ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம இதில் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா டார்க் ஆகும். அதனால் ஓரளவுக்கு வெந்து செவக்கிற வரைக்கும் இதை வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கரண்டியில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு கரண்டி வச்சு இது மேலே நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே முழுமையாக வடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல எண்ணெயை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு எடுத்துருங்க. ரொம்ப போட்டு அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிடும். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையும் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.